நெல் கொள்முதல் போதிய அளவுல செய்யப்படாததால பெரிய அளவுல நெல் மூட்டைகள்லாம் தேங்கி கிடக்கு. இன்னொரு பக்கம் தொடர் மழையால நெல்மணிகள்லாம் கடுமையா சேதாரம் அடைஞ்சிருக்கு. இதனால மிகப்பெரிய லாஸ் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு. இந்த நேரத்துல தான் கரெக்டா அதை கையில் எடுத்துக்கிட்டு களத்துக்கு போயிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி. அங்க போனோன்னே விவசாயிகளோடு சேர்ந்து அவங்க கிட்ட உரையாடிட்டு உடனடியாக பத்திரிகையாளர்களை சந்திச்சவரு, நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டைகள் அளவுல நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வோம் அப்படின்னா திமுக அரசாங்கம் தொடக்கத்துல அறிவிச்சாங்க. ஆனா வெறும் 800 மூட்டைகள் அளவுல தான் கொள்முதல் செஞ்சிருக்காங்க. விவசாயிகளை ஏமாற்றிய ஒரு திமுக அரசாங்கம் கண்ணீர் தீபாவளிய பரிசா கொடுத்துருச்சு அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க. இதுக்கு தான் உடனடியாக சீனியர் அமைச்சரான திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், இல்லைங்க, போன ஆட்சியில வெறும் 700 மூட்டைகள் தான் கொள்முதல் செஞ்சாங்க. ஆனா நாங்க 1000 மூட்டைகளுக்கு மேல தினமும் கொள்முதல் செய்யறோம் அப்படின்னு நாங்க போர்க்கால நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். மழையில நெல் மூட்டைகள்லாம் பாதிக்கப்படாம இருக்க அப்படின்னு வந்த அந்த பக்கமும் திருப்பி விட்டுருக்காரு. இப்படி பழனிசாமி வெர்சஸ் பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு பக்கம் வார் போனாலும் எடப்பாடியுடைய இந்த டெல்டா விசிட்டுக்கு பின்னாடி சில அரசியல் கணக்குகளும் இல்லாம இல்லைங்க. உதாரணமா சொல்லணும்னா இந்த டெல்டா மாவட்டங்கள்ல திருச்சி தொடங்கி மயிலாடுதுறை வரை கிட்டத்தட்ட 27 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 2021ல தஞ்சாவூர்ல ஒரத்தநாடுல ஒரு தொகுதி திரு வைத்திலிங்கம் வெற்றி அடைஞ்சார், முன்னாள் அமைச்சர். அவர் எந்த டீம்ல இப்ப இருக்காருன்னு தெரியும். இந்த நிலை தொடர்ந்தா வெற்றி பெற முடியாது. 2025ல ஆட்சி மாற்றம். சோ டெல்டாவில் கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. அங்க நூலிலையில சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க, பட்டியல் எடுத்திருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னா பூம்புகார் எடுத்துக்கிட்டோம்னா 3299 வாக்குகள் வித்தியாசத்துலதான் திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் அவர்கள்கிட்ட வெற்றி வாய்ப்பு இழந்தது அதிமுக. இன்னொரு பக்கம் நாகப்பட்டினம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 7238 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அதிமுக வேட்பாளர் திரு தங்க கதிரவன் வெற்றி வாய்ப்பையும் இழந்தாருங்க. ஸோ இப்படி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை இழந்த தொகுதிகளை கையில் எடுத்து இங்கு கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. தொடர்ந்து மாஜிக்கல் இந்த தொகுதிகளில் விசிட் பண்ணுவது, அப்புறம் தலைமையும் அடிக்கடி இந்த தொகுதிகளுக்கு வருவது, தேர்தல் நெருங்குறப்ப வைட்டமின் பாவை தாராளமாக இறக்குவது, அதாவது கட்சிக்குள்ளார ஓசே நாசே கிளை செயலாளர்கள் வரை கொண்டு போவது, பூத் கமிட்டிகள் வரை, இவை எல்லாமே வெற்றியை பரிசளிக்கும். இன்னொரு பக்கம் வலிமையான கூட்டணி, ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி வாக்குகள், இவை எல்லாமே இந்த தொடர் ஸ்பாட் விசிட் மூலமாக வெற்றியா மாத்தி கொடுக்கும் 2025ல அப்படிங்கிறதா எடப்பாடியுடைய பெரிய கணக்கா இருக்குங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்.